சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அவரை கொலை பண்ணுறாங்க. ஆனால் எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணும். போன வாரம் சென்னையில் நடந்த சம்பவம் அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். படப்பையை சேர்ந்த சந்திரசேகர் அப்படின்னு சொல்லப்படுற ஆள். இவங்களுக்கு 74 வயசாகுதுங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 புள்ள ஒரு பொண்ணு இருக்காங்க. ஆனால் அவங்களையுமே நிறைய இடம் கட்டி கொடுத்து அவங்க வேறு இடத்துல வந்து இருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறது இவங்க சந்திரசேகர், இவங்களோட ஒய்ஃபு. ஆனால் அவங்களோட ஒய்ஃபுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வருது. அதனால் ஒரு கையும் காலும் வந்து அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியாது. இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோறு ஊட்டுறதுலேருந்து தலை சீவி விடுறதுலேருந்து பல வேலைகளை இவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் எலக்ட்ரீஷியனாக இருந்தார். இப்போவும் வேலைக்கு போகிறாங்க. யாராவது கூப்பிட்டா போயிட்டு வருவாங்க. இதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வேலைக்கு போகும்போது யாரையாவது ஒரு ஆளை வந்து இங்கே 2 மணி நேரத்துக்கு பார்த்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எங்கேயாவது வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு போகணும் அப்படின்னா காரு இல்லாட்டி ஆட்டோ இப்படி தான் கூப்பிட்டு போகிறாங்க. அப்படி அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. கரெக்டாக போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலைல ஒரு 11 மணி இருக்கும். அப்போ நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா காஃபி போட்டாந்து கொடுத்துட்டு காலை வந்து காலுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு பார்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வடபழனியை நோக்கி கிளம்புறாரு. இவர் படப்பையிலேருந்து தாம்பரம் வராரா, தாம்பரத்தில் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, வடபழனி போயிடுவோம் அப்படின்னு. அந்த நேரத்தில் தான் ஒரு பஸ் வருது. அது கூடுவாஞ்சேரியிலேருந்து வடபழனி போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஒருத்தன் வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு 25 வயசாகுது. இவனுக்கு பக்கத்தில் இவர் வந்து போய் உட்கார்றாரு. இப்படி உட்காந்தோன்னா அவன் வந்து முதல்ல வந்து கேட்டிருக்கான் கண்டக்டர்கிட்ட, இது மாதிரி இந்த பஸ்ஸு கோயம்பேடு போகுமான்னு. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு கோயம்பேடுலாம் போகாது, இது வடபழனியோட நின்றுடும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்படி பஸ் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கா. இந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா இந்த தாத்தாட்ட இது மாதிரி அந்த எல்இடியில் வந்து ஓடுதில்ல அடுத்தடுத்த ஸ்டாப்பு, அது என்னன்னு சொல்லுங்களேன் படித்து அப்படின்ட்டு இவன் அந்த 25 வயசான ஆள் இந்த தாத்தாட்ட வந்து கேட்குறான். ஆனால் இவர் வந்து இல்லைங்க எனக்கு தெரில, நீங்கள் கண்டக்டரை கூப்பிட்டு வந்து கேட்டுங்க அப்படின்ட்டு இவர் சொல்லியிருந்திருக்காரு. இப்படி சொன்னோன்னா இவன் வந்து கோவப்பட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறான். இப்படி வந்து வாக்குவாதமாக மாறுது. இதை பார்த்த கண்டக்டர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் வாங்க தாத்தா இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டாந்து வேறு இடத்துல உட்கார வைக்க பார்க்குறாரு. ஆனால் இவன் வந்து சும்மா விடலை, கெட்ட வார்த்தையில் திட்டிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவர் மூவ் ஆகுறாரா அப்போ பிடிச்சி இழுத்து விட்டு கழுத்தை வந்து நெரிச்சிருந்துருக்கான். அப்புறம் மூஞ்சில் மார்பில் அப்படின்னு வந்து குத்திருந்துருக்கான். இப்படி குத்தின கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்து அப்படியே கீழே விழுகிறாரு. இப்படி விழுந்தோன்னா அந்த பஸ்ஸில் இன்னும் சில பேர் போயிருந்துருக்காங்க. அதில் ஒரு நர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு பல்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயாகணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. உடனே குரோம்பேட்டைக்கிட்ட போயிட்டு இருந்திருக்கு. உடனே ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோவில் சக பயணிகள் வந்து இந்த தாத்தாவை கூப்பிட்டு போகிறாங்க. இதே நேரத்தில் இவன் வந்து தப்பிச்சு போக பார்த்துருக்கான். ஆனால் பயணிகள்லாம் சேர்ந்து அவனை பிடிச்சி குரோம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்றாங்க. இவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கல்ல, ஆனால் கொண்டு போகிறப்ப இவர் இறந்து போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் பார்த்துட்டு இவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. கேஸும் பதிவு பண்ணியாச்சு. போலீஸ் விசாரிக்க ஆரம்பிப்பாங்கல்ல. அப்படி விசாரணையில் இவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா விழுப்புரத்தை சேர்ந்தவன். இவன் இங்கே வந்து கட்டட வேலை பார்க்குறதுக்கு வந்திருந்திருக்கான் அப்படின்னு தெரிய வருது. இவன் அந்த பாரிஸ் கார்னரில் தங்கியிருக்கான் அப்படின்னு பல டீட்டெயில் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பயணிகள் என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா இவன் வந்து ஏறும்போது வந்து இந்த போதையில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியலை. இப்படி பல விஷயங்கள் அந்த பஸ்ஸில் வந்து நடந்திருக்கு. ஆனால் இங்கே வீட்டில் வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேதனைப்படுறாங்க. எனக்கு எமனா அந்த பையன் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தோம், இப்போ அவர் இல்லாமல் என்னால் சாப்பிடக்கூட முடியலை அப்படின்ட்டு அவங்க பல ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருந்துருப்பாங்க. இந்த சம்பவம் உடனே இங்கே ஃபேமிலிக்கு தெரிய வருது. அவங்க அந்த பிள்ளைங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இங்கே குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்களும் என்ன நடந்தது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இனிமே இந்த கேஸ் எப்படி போகும் என்ன ஆகும் அப்படின்னு வந்து தெரியலை. இது சென்னையில் வந்து நடந்துருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாதுல்ல. இவன் வந்து அந்த தாத்தா வந்து திட்டிருந்திருக்கான், இந்த வயசில் வந்து ஏன் உயிரோட வாழ்கிற அப்படின்ட்டு. இவனுக்கும் வந்து வயசாகும்ல, என்னத்தை சொல்ல, என்ன மாதிரி மைண்ட் செட்டில் அவங்கெல்லாம் இருக்காங்க. இல்லாட்டி குடிபோதையில் ஏறினதுனால தான் அப்படி நடந்துக்கிட்டானா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.